எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்களோ அந்தந்த லெசனில் உள்ள கொஷின் ஏரியா உங்களுக்கு தெரியுமா பகுதி வந்து நம்ம கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். சரியா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஒரு ஜியாகிரஃபி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து 10th ஜியாகிரஃபி 9th ஜியாகிரஃபிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பர்டிகுலர்லி ஜியாகிரஃபிலலாம் நிறைய கொஷின்ஸ் 10th 9thலேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ ஜியாகிரஃபி லெசனில் கொடுக்க போகிறேன். இந்த கொஷின்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த கொஷினில் 1 or 2 கொஷின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துருப்பீங்க. அந்த பேசிக்கில் தான் கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏரியாவில் எந்தெந்த லெசன்லாம் பார்த்தோமோ அந்தந்த லெசனை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி லெசன்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சரியா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு லெசன் படிக்கவே இல்லை, எனக்கு அது படிக்கிறதுக்கான டைம் இல்லை, எனக்கு அந்த லெசன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கூட அட்லீஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் புக் பேக் எக்ஸசைஸாவது படிச்சுட்டு போங்க. சரியா? வீடியோக்குள்ளே போயிடலாமாப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் காலநிலைன்னு அழைக்கப்படுது. அது ஏன் அப்படின்னாப்பா, இது வந்து மீடியேட்டாக இருக்கும்ப்பா. அதாவது நம்ம இப்போ வாழ்கிறோம்ல அந்த கிளைமேட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமச்சீர் காலநிலைன்னு. இதில் வந்து ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப வந்து வெப்பம் என்ன செய்யாது, கம்மியாகவும் இருக்காது. ஓகேயா? இதுதான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலநிலைன்னு அழைக்கப்படுது. இந்த காலநிலைங்கிறது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது அதிக குளிருடையதாகவோ இருக்காது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 6.7 சென்டிமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும் அப்படின்னா 35 சென்டிமீட்டராக இருக்கும். இது வந்து நமக்கு கீழே வந்து கண்டறிகன்னு சொல்லி நமக்கு ஒரு வேலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம இதை பார்க்காம போயிடும். ஆனால் இதை கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 6.7 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது சென்னை. சரியா? அந்த 6.7 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சென்னையினுடைய வெப்பநிலை எது அப்படின்னு கேட்கலாம். வெப்பநிலை எது அப்படின்னு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ். சரியா? கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையினுடைய வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்ப்பா? 35 டிகிரி செல்சியஸ். அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம், அடுத்த பாக்ஸ்குள்ளே போயிடலாம். அதாவதுப்பா, வானிலை காலநிலையிலேருந்து பொதுவாக கேள்விகள் கேட்குறது வழக்கம். இதில் வானிலை காலநிலை அப்படிங்கிறதுடைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தினுடைய தன்மையை குறிக்கிறது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு டெய்லி டெம்பரேச்சர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் வானிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் காலநிலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 ஆண்டு கால சராசரி வானிலையை குறிக்கிறது. சரியா? அதாவது வானிலையும் காலநிலையும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இல்லை. வானிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தினுடைய தன்மை. இன்னைக்கு மழை பெய்யும், வானிலை அறிக்கையெல்லாம் நமக்கு நியூஸ்லலாம் கேட்டிருப்போம்ல, ஸோ அதுதான் வானிலை. காலநிலைங்கிறது குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 30 to 35 வருஷமாக வந்து அங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்கோ அந்த சராசரி வானிலையை குறிக்கிறதா எது அப்படின்னா காலநிலை. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதி. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்லப்பா. உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதி எது? மௌசிங்கிராம். இதோடைய மழை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மௌசிங்கிராம். ஆக்சுவலாக மௌசிங்கிராம் உடைய மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மௌசிங்கிராம். இந்த மௌசிங்கிராம் வந்து மேகாலயாவில் இருக்குது, 1141 சென்டிமீட்டர். சரியா? அடுத்த இன்ஃபர்மேஷன் போகலாமா? இந்த கொஸ்டினும் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 தொடங்கப்பட்டது. 1973 புலிகள் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கூட எடுத்திருந்தாங்க. ஒரு
புள்ளி விவரம் கூட சொல்லுச்சு. மத்திய பிரதேசத்தில் தான் அதிக அளவு புலிகளினுடைய எண்ணிக்கை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, இது நமக்கு கேட்ட கொஸ்டின். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டுச்சு. புலிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கோடு புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படித்தாச்சு. பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படித்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த பின்னாடி பாட சுருக்கம் மீள் பார்வைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம பாக்ஸில் ஒருவேளை அந்த லெசன் படிக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இந்திய காலநிலை வந்து எந்த காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு வரையறுக்கப்படுது. இந்திய காலநிலை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு அழைக்கிறோம். இந்தியாவில் எத்தனை பருவகாலங்கள் இருக்குது அப்படின்னா 4 பருவகாலங்கள். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இந்தியாவில் எத்தனை பருவக்காற்று காலங்கள் இருக்குது? பருவகாலங்கள் இருக்குது 4. கோடைக்காலம், குளிர்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். மனிதனின் நேரடி அல்லது மறைமுக தலையீடின்றி இயற்கை சூழலில் வரும் தாவர இனத்தை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா இயற்கை தாவரங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இயற்கை தாவரங்கள் அயனமண்டல பசுமை மர காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலைவனம் மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள், மலைக்காடுகள், அல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுறோம். அதாவது இந்த இயற்கை தாவரங்கள் வந்து எப்படிலாம் வகைப்படுத்தப்படுது அப்படின்னா அயனமண்டல பசுமை மர காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலை மற்றும் அரைப்பாலைவன காடுகள், மலைக்காடுகள், அல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. உயிர்கோள காப்பகங்கள் என்பது நில மற்றும் கடலோர பகுதிகளில் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்க தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகேப்பா. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் லைட்டாக உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இப்படி கொடுக்கும்போது அது இப்படி தான் வரும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்திய காலநிலைங்கிறது அயனமண்டல பருவக்காற்று காலநிலையை சார்ந்தது. இந்தியாவில் 4 பருவகாலங்கள் இருக்குது. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். மனிதனின் நேரடி அல்லது மறைமுக தலையீடின்றி இயற்கை சூழலில் வளரக்கூடிய தாவரங்களை இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை தாவரங்கள் அயனமண்டல பசுமை மர காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலை மற்றும் அரைப்பாலைவன காடுகள், மலைக்காடுகள், அல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள்னு வகைப்படுத்தப்படுது. உயிர்கோள காப்பகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலம் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்கோள பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். பார்த்தது 2 பாக்ஸ் நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துருப்போம். பட் அதில் 2 to 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். நல்லா படிச்சிருங்க சரியா. ஏன்னா 10th ஜியாகிரஃபி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்ஜிடியுடைய ஜியாகிரஃபி லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். லாஸ்ட் டைம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டிப்பாக பாக்ஸ் கண்டென்ட் வீடியோ வரும். ஏதாவது பர்டிகுலராக லெசன் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெசனையும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.